பாலிசியோடு நாம் எதிர்காலத்தை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு 2 விளக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது. உங்கள் பத்திரிகையில் கூட வந்திருக்கிறது. அதுதான் பொருத்தம். சார், கன்னியாகுமரியில் கூட நேற்றுக்கு முந்திர கிறிஸ்மஸ் விழாவில் ஆதவர்ஜனா காங்கிரஸ் எம்எல்ஏட்ட தான் பேசணுன்னு சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தை காங்கிரஸ் ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவரும் புரட்சித் தலைவர் 1972 இந்த இயக்கத்தை காணுகிற போது அவரை கழகத்திலே தூக்கி எறிகிற நேரத்தில் இதே நிலை அன்றைக்கு உருவாகியது. அதே போலதான் தமிழ்நாட்டில் ஆளுங்கிற கட்சி 2 கட்சிகளே இருக்க வேண்டுமா? ஆளும் கட்சி ஆண்ட கட்சிகள் தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டுமா? ஏன்? ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு ஒரு தலைவர் தேவை என்ற முறையில் இன்று மக்கள் மட்டுமல்ல இளைஞர் உள்ளங்களிலே நிறைந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு, புதிய தமிழகத்தை உருவாக்குவதற்கு அவர் எடுத்துச் சொன்னதைப் போல அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு முழுமையாக நின்று மக்கள் சக்தியோடு ஆட்சி கட்டிலே அமர்வது எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்கின்ற வரலாற்றை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் அதற்காக உறுதுணையாக இருந்து அயராது இரவு பகல் பாராமல் அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரையிலும் 97,37,812 பேர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை குறிப்பாக குறிப்பிட்டிருப்பது இறந்து போனவர்கள் ஏறத்தாழ 30 ஆண்டு காலத்திற்கு முன்னால் இறந்தவருடைய பட்டியல். அதேபோல் வேறு இடத்திற்கு சென்றவர்கள், ஷிஃப்டிங் என்று சொல்வார்கள், வேறு இடத்திற்கு சென்றவர்கள், ஒருவரே 2 இடத்தில் பதிவு செய்வது டபுள் என்ட்ரி என்று சொல்வார்கள், இதையெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார். இருந்தாலும் கூட அதில் கவனம் செலுத்தி உண்மையிலே வாக்களிக்கக்கூடியவர் யார் என்பதை அறிந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். அது 18ஆம் தேதி வரையிலும் அதற்கான நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே நடைபெறுகிற முகாமில் அந்த பணிகள் வேகமாக செய்வதற்கு நேற்றைய தினம் தலைவருடைய கட்டளையை ஏற்று மாவட்ட செயலாளர் அனைவரும் அங்கே வருகிறது அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார். ஆக எங்களுடைய பணிகளை பொறுத்தவரையிலும் இளைஞர்களாக இருக்கின்றவர்கள் அவருடைய வாக்கு சிந்தாமல் சிதறாமல் எடுத்துச் செல்வதற்கும், விடுபட்டிருக்கிற வாக்காளர்கள் இதுவரையிலும் இல்லாத ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்துடைய ஆணைப்படி ஒவ்வொருவரும் தனித்தனியாகவே விண்ணப்பம் தர வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. ஆகவே அதிலே விடுபட்டவர்கள் யார், உண்மையிலேயே வாக்காளராக இருக்கக்கூடியவர் என்பதை அறிந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை பணிவன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கோவையில் உள்ள 296 பூத் லெவல் கமிட்டிக்கு தாவேக்கால அனைத்து பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்களா? இவங்க எப்படி இந்த வாக்காளர் சேர்க்கையை எப்படி நடத்த போகிறாங்க? தாவேக்காவில் இருக்கின்றவர்களும் நாங்கள் இணைந்திருக்கிற நாங்களும் சேர்ந்து அந்த பணிகளை வருகின்ற ஒரே முகாமில் 3 நாட்களுக்குள் முடித்து தலைமைக்கு முதல் மாவட்டம் என்ற முறையில் அதை அங்கே சமர்ப்பிப்போம். திரு ஓபிஎஸ் அவர்கள் தாவேக்காவுக்கு வரத்துக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு? அவரை பொறுத்தவரையிலும் அவரோடு இருக்கின்ற மாவட்ட செயலாளர் பெரும்பாலும் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதில் பெரும்பாலானவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்ற கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. அதை பொறுத்தவரை அவர்தான் முடிவுகள் மேற்கொள்வார். சார், கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழர் முனியன் பேசுகிறப்ப விஜய் இந்த திமுக இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டணியில் நல்லா இருக்கிற மாதிரி ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் பேசினாரு. இது எப்படி சார்? தமிழர் முனியன் இல்லை என்ன சொன்ன தெளிவாக சொல்லுங்கள். திமுகவை இருக்கின்ற கட்சிகளில் ஒன்று சேர்ந்தா தான் வெற்றி பெற முடியும், தனியாக இருந்தால் இது பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. இது எப்படி? அவருடைய சொந்த கருத்து. ஒவ்வொரு இயக்கத்திலும் இருக்கின்றவர் ஒவ்வொரு கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அதை ஏற்று நாங்கள் பணியாற்ற இருக்கிறோம். குறிப்பாக ஈரோடு நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் 2 லட்சம் பேர் கலந்து கொள்கிற அந்த நிகழ்ச்சியில் தெளிவாக அவர்
தன் கருத்துக்களை பிரதிபலித்திருக்கிறார்கள். 2 கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கு அங்கே கூட்டத்திலே வந்த அனைவரும் கரையோசையோடு நாம் எதிர்காலத்தை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு 2 விளக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது. உங்கள் பத்திரிகையில் கூட வந்திருக்கிறது. அதுதான் பொருத்தம். சார், கன்னியாகுமரியில் கூட நேற்றுக்கு முந்தின கிறிஸ்மஸ் விழாவில் ஆதவர்ஜனா காங்கிரஸ் எம்எல்ஏட்ட ஏதாவது பேசுனதை சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தை ஏதாவது போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவரும் புரட்சித் தலைவர் 1972 இந்த இயக்கத்தை காணுகிற போது